வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10 நாட்கள் நடைபெறும் காந்தி சில்க் பஜார் 2025 கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தனியார் கேக் நிறுவனம் தயாரித்த 7 அடி உயரத்தில் 658 கிலோ எடை கொண்ட சாண்டா கிளாஸ் கேக். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல். மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேசிய செயல் தலைவரை வரவேற்று வைக்கப்பட்டுள்ள பேனர் மற்றும் அலங்கார வளைவுகளை அகற்ற வலியுறுத்தல். அரசு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, மாணவர்களுடன் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி, ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்திய இளம்பெண்கள். புதுச்சேரியில் புத்தாண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்ற பாதுகாப்பு உறுதி நடவடிக்கை. புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசார் அணிவகுப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 10 நாட்கள் நடைபெற உள்ள கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 10 நாட்கள் நடைபெறவுள்ள கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். இந்த கண்காட்சியில் நாடு முழுவதும் உள்ள தேசிய விருது, மாநில விருது பெற்ற கைவினை கலைஞர்களின் தனி சிறப்பு வாய்ந்த பாரம்பரியமிக்க கைத்திறன் மற்றும் தேசிய மரபு சார்ந்த படைப்புகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர். புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் அனைத்திந்திய கைவினைப் பொருட்கள் விற்பனை கண்காட்சி காந்தி சில்க் பஜார் 2025 தொடக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு கைவினைப் பொருட்கள் கண்காட்சி விற்பனையை திறந்து வைத்து பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கண்காட்சியில் நாடு முழுவதும் உள்ள தேசிய விருது, மாநில விருது பெற்ற கைவினை கலைஞர்களின் தனி சிறப்பு வாய்ந்த பாரம்பரியமிக்க கைத்திறன் மற்றும் தேசிய மரபு சார்ந்த படைப்புகளை விற்பனைக்கு வைத்துள்ளனர். இங்கு நூல் தையல் வேலைகள், கண்ணாடி நகை வகைகள், தரை விரிப்புகள், உத்தரப்பிரதேச கலை உலோகப் பொருட்கள், பீகாரின் மதுபானி ஓவியம், பஞ்சாப் புல்காரி வகைகள், மத்திய பிரதேச டோக்ரா வகை உலோக வகைகள், மராட்டியம் தோல் காலணிகள், துணி பொம்மைகள், குஜராத் பட்டோலா புடவை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் சிறப்பு வாய்ந்த பொருட்கள் விற்பனைக்கு உள்ளன. இந்த கண்காட்சி 10 நாட்கள் என வருகிற 28ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் 7 அடி உயரத்தில் 658 கிலோ எடையில் சாண்டா கிளாஸ் சிலையை தனியார் கேக் நிறுவனம் தயாரித்துள்ளது. இதனை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற தனியார் கேக் தயாரிக்கும் நிறுவனம் உள்ளது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு வகையான சாக்லேட் சிலைகளை செய்வது வழக்கம். குறிப்பாக சுதந்திர போராட்ட தியாகிகளான காந்தி, பாரதியார் மற்றும் பிரபலங்களான எஸ்பிபி, தோனி, ரஜினி, விங் கமாண்டர் அபிநந்தன் உள்ளிட்ட 15 வகையான சிலைகள் தயாரித்து நிலையில் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு 7.2 அடி உயரத்தில் 658 கிலோ எடையில் சாண்டா கிளாஸ் சிலையை செஃப் ராஜேந்திரன் தங்கராசு 11 நாட்களில் 92 மணி நேரத்தில் உருவாக்கியுள்ளார். இந்த சாக்லேட் சிலையை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்து வருகின்றனர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்த சாக்லேட் சாண்டா கிளாஸ் சிலை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேசிய செயல் தலைவர் ஆகியோரை வரவேற்று வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகளை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் தமிழ் அமைப்பினர் சார்பாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தினால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 2 நாள் நிகழ்ச்சிக்காக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டேவியா மற்றும் புதியதாக நியமிக்கப்பட்டுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் ஆகியோர் வருகின்றனர். இவர்களை வரவேற்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கோரிமேடு எல்லையில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் மற்ற கட்சியினர் பேனர்கள் வைத்தால் உடனடியாக அகற்றி வரும் நகராட்சி அதிகாரிகள் தற்போது பாஜக சார்பாக வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் மற்றும் அலங்கார வளைவுகள் குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளனர் என்று கூறி விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் மற்றும் தமிழ் அமைப்புகள் இந்திரா காந்தி சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி களித்தீர்த்தால் குப்பத்தில் ஆசிரியரை நியமிக்க கோரி அரசு பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களுடன் சேர்ந்து முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருபுவனை அருகே உள்ள களித்தீர்த்தால் குப்பத்தில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 250க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியர் உட்பட 8 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு ஆசிரியர்களை தேர்தல் பணிக்காக தேர்தல் துறை மற்றும் கல்வித்துறை இணைந்து விடுவித்துக் கொண்டது. இதனால் 2 ஆசிரியர்கள் மட்டுமே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர். இதற்கிடையே தொடர்ந்து 2 மாதங்கள் ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணி நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அரையாண்டு தேர்வு நடந்து வரும் நிலையில் மாணவர்கள் பாடவாரியாக கல்வி கற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்து மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஒன்று திரண்டு ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்கி மாணவர்களுக்கு முறையான கல்வி வழங்க வேண்டும் என்று கூறி பள்ளியை இழுத்து மூடி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் அனைத்து மாணவர்களும் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அதிகாரிகளிடம் பேசி தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக தலைமை ஆசிரியர் உறுதியளித்தார். அதன் பின்பு மாணவர்கள் வகுப்புக்கு திரும்பினர். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள கசாப்லாங்கா நிறுவனத்தில் நடைபெற்ற கண்கவர் ஃபேஷன் ஷோவில் பருத்தி ஆடைகள், ரசாயனமில்லாத உடைகள் உள்ளிட்ட நவீன கலாச்சார உடைகளில் இளம்பெண்கள் வந்து அசத்தினர். கிறிஸ்துமஸ் புத்தாண்டையொட்டி புதுச்சேரி களை கட்டியுள்ளது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்கள் புதிதாக விதவிதமான ஆடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளன. இதனை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அலங்கார போட்டிகளும் நடத்தப்படுகிறது. அதன்படி புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள கசாப்லாங்கா நிறுவனத்தில் கண்கவர் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இந்த ஃபேஷன் ஷோவில் ஆரோவில் மற்றும் உள்ளூரில் புதிதாக தயாரிக்கப்பட்ட பருத்தி ஆடைகள், ரசாயனமில்லாத உடைகள் உள்ளிட்ட நவீன கலாச்சார உடைகளை இளம் பெண்களும் இளைஞர்களும் அணிந்து வந்து ஒய்யார நடைபோட்டனர். அதேபோன்று புதிய அணிகலன்களையும் அணிந்து கொண்டும் கைகளில் பிடித்தபடியும் நடந்தனர். அவர்களின் இந்த ஒய்யார நடை வெளிநாட்டினர், சுற்றுலா பயணிகள் என பலரும் கண்டு ரசித்தனர். அவர்கள் அணிந்து வந்த ஆடைகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த ஃபேஷன் ஷோவில் முழுக்க உள்ளூர் கலைஞர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகையொட்டி நகரப்பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் கமாண்டோ வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரிக்கு தற்பொழுதே சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து வருகிறது. மேலும் புதுச்சேரி மற்றும் புதுச்சேரியை ஒட்டியுள்ள அண்டை மாநிலமான தமிழகத்தைச் சேர்ந்த மக்களும் புதுச்சேரி நகர பகுதிகளில் உள்ள கடை வீதிகளில் புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க வருகை தந்ததால் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதனை பயன்படுத்தி சமூக விரோதிகள் குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பதால் அதனை தடுக்கும் வகையிலும்
பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஸ்ருதி இரக்காட்டி தலைமையில் பெரிய கடை காவல் நிலைய போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார், கமாண்டோ படை வீரர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தியபடி நகர பகுதி முழுவதும் கொடி அணிவகுப்பு நடத்தினார்கள். இதில் பெண்களை கிண்டல் செய்தல், போக்குவரத்து நெரிசல், ரவுடிகள் மாமூல் கேட்பதை தடுத்தல் ஆகியவற்றை தடுக்கும் வகையில் இந்த கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் துப்பாக்கி ஏந்தியபடி போலீசார் அணிவகுப்பு நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. தேங்காய்த்திட்டு துறைமுகம் அருகே கஞ்சா விற்பனை செய்த 3 வாலிபர்களை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுவை தேங்காய்த்திட்டு துறைமுக சாலை கல்லறை அருகே 3 பேர் கஞ்சா பொட்டலங்களை மாணவர்கள், இளைஞர்களுக்கு விற்பனை செய்வதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை உதவி ஆய்வாளர் ஷேக் அலாவுதீன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசாரை கண்டதும் 3 பேரும் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தனர். போலீசார் அவர்களை சோதனையிட்ட போது கஞ்சா இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அவர்கள் குயவர்பாளையம் வேல்முருகன் நகரைச் சேர்ந்த அரவிந்த், நெல்லித்தோப்பு அண்ணா நகரைச் சேர்ந்த டேனியல் என்கிற டேனி, கொம்பாக்கம் நடுத்தருவைச் சேர்ந்த கனகவேல் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 58 கிராம் கஞ்சா மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில் அம்மா மக்கள் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் நலத்திட்ட உதவிகளாக ஹாட்பாக்ஸ் வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் ஹாட்பாக்ஸ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து தினசரி நாட்காட்டி வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நேற்று லாவண்யா அவர்கள் ஜே நகரில் ஒவ்வொரு வீடாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் தனது சொந்த செலவில் ஹாட்பாக்ஸ்களை அன்பளிப்பாக வழங்கினார். அப்போது அப்பகுதி மக்களிடம் பேசுகையில், ஒரு பெண் வேட்பாளராக நான் இந்த பகுதியில் களமிறங்குகிறேன். அனைத்து தரப்பு மக்களும் எனக்கு ஆதரவு அளித்து இந்த முறை என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வாக்குகளையும் சேகரித்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் புது காலனி பகுதியில் பச்சிளம் குழந்தை அண்மையில் இறந்ததை தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் குழந்தையின் தாயார் நதியா 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் இருந்து பெற்றார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் தொகுதி ஏரிப்பாக்கம் புது காலனியை சேர்ந்த அன்பு, நதியா ஆகியோரின் பச்சிளங்குழந்தை அண்மையில் இறந்ததை தொடர்ந்து ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் எதிர்பாராத விபத்தில் இறப்பவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் குழந்தையின் தாயார் நதியாவிற்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தார். விஜய் சேதுபதியின் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் சார்பில் அரசு பள்ளி புனரமைப்புக்காக ஆலோசனை குழு உறுப்பினர் சுந்தரமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுகா தெல்லார் பகுதி அருகாமையில் அமைந்துள்ள கூடலூர் அரசு ஆதிதிராவிடர் நல தொடக்க பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வந்தனர்.
ஆனால் காலப்போக்கில் பள்ளியில் வசதி குறைபாடுகளின் காரணமாக மாணவர் சேர்க்கை தொடர்ந்து குறைந்து தற்போது 21 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். இந்த நிலை குறித்து அறிந்த விஜய் சேதுபதியின் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்கம் கல்வி என்பது சமூக மாற்றத்தின் அடித்தளம் என்ற உயரிய நோக்குடன் நிறுவனத்தின் புதுச்சேரி தலைவர் வீரராகவன் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் முனைவர் சுந்தரமுருகன் அந்த பள்ளியை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். பின்னர் பள்ளியின் தலைமை ஆசிரியருடன் இணைந்து வந்தவாசி தாலுகா அலுவலகத்தில் வட்டாட்சியரை நேரில் சந்தித்து பள்ளி புனரமைப்பு பணிகளுக்கான உரிய அனுமதிகள் பெறப்பட்டன. எதிர்வரும் நாட்களில் பள்ளிக்கு தேவையான புனரமைப்பு மற்றும் வசதி மேம்பாட்டு பணிகள் விரைவாக நிறைவேற்றப்பட்டு கடந்த காலத்தில் இருந்ததைப் போல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் அந்த பள்ளியில் கல்வி பயிலக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவை இயக்க நிறுவனத்தால் எடுக்கப்பட்டு வருகின்றன. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பூதகாளியம்பாள் திருக்கோயிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ பூதகாளியம்பாள் திருக்கோயிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் மற்றும் கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் உபயதாரர் பழமுக்கல் ஆனந்தன் அஞ்சாலாட்சி குடும்பத்தினர் மற்றும் அழகியபாக்கம் தரணிபாலா தேவி பிரியா குடும்பத்தினர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் தலைவர் சிபிரி சாரதி, நடுவந்தல் அரசு ஓட்டுநர் தேவநாதன், சிங்கனூர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாரி, திண்டிவனம் மாடர்ன் ரைஸ் மில் உரிமையாளர் கண்ணபிரான், பூதேரி ஓம் சக்தி எர்த் மூவர்ஸ் அறிவழகன், புதூர் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன், கர்ணாவூர் தொழிலதிபர் முருகானந்தம், நாராயணபுரம் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் முன்னாள் துணைத் தலைவர் ஐயப்பன், ஏழுமலை எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் பிரஸ் கிளியனூர் விஜய் என்கிற செந்தில், புத்துப்பட்டு விஜி, ஓமிப்பூர் ஜெயச்சந்திரன், ஞானக்கல்மேடு நாட்டாமை கண்ணன், எலக்ட்ரீஷியன் ரவி, பூக்கடை வெற்றிவேல், ஓமிப்பூர் பம்பை முத்து, கோவில் பூசாரி லட்சுமி அம்பாள் உட்பட சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி கடலில் குளிக்க தடை, மேலும் மது அருந்தியவர்களை கடலில் இறங்கவே அனுமதிக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை கடலோர காவல்படை சார்பில் கடலோர பாதுகாப்பு வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை கொண்டாட உலகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருவது வழக்கம். அதன்படி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் புதுச்சேரியில் களைகட்டும். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் விரும்பக்கூடிய இடங்களில் ஒன்று புதுச்சேரியின் அழகிய கடற்கரை. இதனிடையே கடற்கரைக்கு வருபவர்கள் கடலின் அழகை ரசிப்பதோடு கடலில் இறங்கி குளிப்பதற்கும் அதிகம் விரும்புவதால் அலையில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவங்களும் நடைபெற்றுள்ளது. அதனை தடுக்கும் வகையில் புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் லைஃப் கார்டு என அழைக்கப்படும் கடலோர பாதுகாப்பு வீரர்களுக்கு பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து முதல்நிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் கண்காணிப்பாளர் நலாம் பாபு உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தியுள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு தொடர் விடுமுறையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடலோர காவல்படை சார்பில் இத்தகைய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரின் 69வது நினைவேந்தல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி மற்றும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவேந்தல் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ARPI கட்சி விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பொறியாளர் சிவபதி தலைமை தாங்கினார். ARPI கட்சி விழுப்புரம் மாவட்ட தலைவர் கண்ணாயிரம்,
ஏஆர்பிஐ கட்சி மாநில பொருளாளர் ராஜேந்திரன், கட்சி மாவட்ட துணைத் தலைவர் தயாளமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவி முன்னணி மாநில இளைஞரணி அமைப்பாளர் ஜெனீஷ் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அம்பேத்கர் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ் மாநில தலைவரும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான ஸ்ரீரங்கன் பிரகாஷ் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சமூக நீதி மக்கள் விடுதலை முன்னணி தலைவரும் தேசிய தலித் இயக்கங்களின் கூட்டமைப்பின் மாநில துணை ஒருங்கிணைப்பாளருமான ஏஆர் வேலுமூர்த்தியார் அவர்கள் உறுதிமொழி வாசித்து முதியோர்களுக்கு உணவு வழங்கினார். நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுக் கட்சி மாவட்ட பொறுப்பாளர் எம்ஆர் பாண்டியன், ஏஆர்பிஐ கட்சி தலைமை நிலைய செயலாளர் ஸ்ரீ ராகுல், முக்கிய பொறுப்பாளர்கள் சம்பத், பஞ்சமூர்த்தி, சந்தோஷ், தவப்பிரியன் உள்ளிட்ட தலைவர்கள் பெருமக்களும் கலந்து கொண்டனர். முடிவில் ஏஆர்பிஐ கட்சி கோலியனூர் ஒன்றிய தலைவர் வி சுதன்குமார் நன்றி கூறினார். புதுவை தருமாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தருமாபுரி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆபத் சகாய ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மார்கழி மாத அமாவாசை வெள்ளிக்கிழமை இணைந்த இந்த நாள் அதிக பலன் தரும் வழிபாடாக கருதப்படும். இந்த தினத்தில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மங்கள வாத்தியத்துடன் ஆஞ்சநேயர் சிலைக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அபிஷேகத்தூள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெண்ணெய், துளசி மாலை, வெற்றிலை மாலை, வடை மாலை சாற்றி வழிபாடு செய்யப்பட்டது. இதில் உபயதாரர் தருமாபுரி பகுதியைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன், அலமேலு குடும்பத்தினர் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கோவில் அறங்காவல் குழு தலைவர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் இந்திராநகர் தொகுதி பொறுப்பாளரும் புதுச்சேரி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினருமான காந்தி உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் ஏராளமானோர் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் தருமாபுரி ராதாகிருஷ்ணன், அலமேலு குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிஎல்டி பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் மாநில அளவிலான போட்டியை பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். உழவர்கரையில் உள்ள பிஎல்டி பெத்தாங் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் 18ஆம் ஆண்டு மாநில அளவிலான பெத்தாங் போட்டி உழவர்கரை அரசு பள்ளி மைதானத்தில் தொடங்கியது. போட்டியை பாஜக செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரியில் உள்ள 45 கழகங்களை சார்ந்த 350 அணி வீரர்கள் பங்கு பெற்று விளையாடி வருகின்றனர். மேலும் போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் வெற்றி கோப்பை வழங்கப்பட உள்ளது. போட்டிக்கான ஏற்பாடுகளை பிஎல்டி விளையாட்டுக் கழகத்தின் தலைவரும் கேப்டனுமான அருமை செல்வம், செயலாளர் புரோஸ்பர், பொருளாளர் சூசைராஜ் உள்ளிட்டோர் செய்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் வசிக்கும் 15,000 குடும்பத்தினருக்கு வீடு வீடாக சென்று தினசரி கேலண்டர் மற்றும் நாட்டு சர்க்கரையை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதியில் சுமார் 15,000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு வரும் 2026ஆம் ஆண்டிற்கான தினசரி கேலண்டர் வழங்கும் பணியை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வீடு வீடாக சென்று இன்று துவக்கி வைத்தார். ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் கேலண்டருடன் நாட்டு சர்க்கரையும் வழங்கப்பட்டது. அனைவருக்கும் எதிர்வரும் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் ஆகிய நன்னாளை இதயபூர்வமான இனிய நல்வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது மாநில இணை செயலாளர் வீரபால், உப்பளம் தொகுதி கழக செயலாளர் துரை, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசாமி, மாநில மீனவரணி செயலாளர் ஞானவேல், மாநில அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் செல்வம், வார்டு கழக செயலாளர்கள் அந்துவான், செல்வம், ரமேஷ், பிரகாஷ், அகமது மொய்தீன் ஆகியோர் உடனிருந்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10 நாட்கள் நடைபெறும் காந்தி சில் பஜார் 2025 கைவினை பொருட்கள் விற்பனை கண்காட்சி ஆளுநர் கைலாசநாதன் திறந்து வைத்தார். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தனியார் கேக் நிறுவனம் தயாரித்த 7 அடி உயரத்தில் 658 கிலோ எடை கொண்ட சாண்டா கிளாஸ் கேக். புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் தமிழ் அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற சாலை மறியல். மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக தேசிய செயல் தலைவரை வரவேற்று வைக்கப்பட்டுள்ள பேனர் மற்றும் அலங்கார வளைவுகளை அகற்ற வலியுறுத்தல்.
அரசு ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, மாணவர்களுடன் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி, ஒய்யாரமாக நடந்து வந்து அசத்திய இளம்பெண்கள். புதுச்சேரியில் புத்தாண்டு பொங்கல் பண்டிகையையொட்டி நடைபெற்ற பாதுகாப்பு உறுதி நடவடிக்கை. புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட துப்பாக்கி ஏந்திய போலீசார் அணிவகுப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.